வணக்கம் and welcome to CBT Chikku Bukku Tamizha. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடாதோடாய் இலை. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது மெடிசினல் யூஸ். இது வந்து முன்னாடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த கொரோனா டைம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆடாதோடாய் இலை வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு முன்னாடி வச்சிருக்கோம். இந்த கசாயம் செய்வது எப்படி அப்புறம் அதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஆடாதோட செடி வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருக்கோம். இதுதான் பாத்தீங்கன்னா செடி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிஃப்டாக வந்துச்சு. நீங்கள் நர்சரியில் வாங்கினாலும் பெருசாக காசு இருக்க போதில்லை. சாப்ளிங் வந்து ஒரு 20 to 40 rupees தான் இருக்கும். ஒரு சின்ன சாப்ளிங்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 100 rupees கீழே தான் இருக்கும். அதுக்கு மேலெலாம் இருக்காது. நீங்கள் ஒன்று வந்து நெட்லாம் பாட்டில் கூட வளரும். ஆனால் நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாகவும் நல்லா பெருசாகவும் வளரும். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த 3 செடி வச்சுருக்கோம். இந்த மரம் ஒன்று, இந்த ஆடாதோட இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மருதாணி செடி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா அரளி செடி வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா போன வாரம் தான் வெட்டி விட்டுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கம்மியாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே, அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் UKG அந்த டைம் படிச்சிருந்ததே வந்து இதே தான் வந்து நான் கஷாயமாக போட்டு குடிச்சிட்ருப்பேன். எந்த சளி இருமல் கோல்டு எது வந்தாலும் நான் இதே தான் கஷாயமாக வச்சு குடிப்பேன். இந்த செடி அதாவது எங்கள் வீட்டு முன்னாடி வச்சுருக்க இந்த ஆடாதோட வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 months தான் இருக்கும். அப்புறம் எப்படிடா வந்து சின்ன வயசுலேருந்து குடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்போசிட் வீட்டில் வந்து இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வீடு தான். இவங்க வந்து ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. ஆப்போசிட் வீடே தான். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து நான் பொறிச்சிட்டு போவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரம் ரொம்பவே பெருசாகிடுச்சு. 2 மரத்துக்கூட அப்படியே ஒட்டுக்காக வச்சுருக்காங்க இது. சரி, இப்போ வாங்க எப்படி போய் கஷாயம் போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடய பயன்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து ஆடாதோட இலையை நம்ம பொறிச்சிட்டு இருந்தது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிற நாரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சைடில் இருக்கிற 2 லீஃபை வந்து நம்ம வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி பவுலில் போட்டுக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற நார் பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடாது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். ஒரு ஆளுக்கு வந்து 1/2 டம்ளருங்கிற கணக்கில் வந்து தண்ணி ஊற்றணும். நாங்கள் வந்து 4 பேர் குடிக்க போகிறதுனால பார்த்திங்கன்னா வந்து 2 டம்ளர் வந்து நாங்கள் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகாய் வந்து நம்ம தட்டி ஒரு அரைச்சிடலாம். இல்லைன்னா குருமிளகாய் பொடி இருந்துச்சுன்னா அதுவும் கூட போடலாம். நாங்கள் வந்து குருமிளகாய் வந்து இது மாதிரி தட்டி அதை வந்து நம்ம வந்து கஷாயத்துக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 minutes ஆச்சு நல்லா வந்து வேகணும். 20 minutes கழித்து பார்த்திங்கன்னா அந்த செடியில் ஆடாதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா சுண்டிடும். அப்புறம் வந்துட்டுன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடாதோட இலை வந்து ரெடி ஆகும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆடாதோட இலை கஷாயம் வந்து வெந்துட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 20 minutes பக்கத்தில் வேகணும். அதுக்கப்புறம் தான் குடிக்க முடியும். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இந்த ஆடாதோட இலையில் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோபதி அது மாதிரி மெடிசன்ஸ் தயாரிக்கிறதுக்கு நிறையா இடத்துல வந்து இந்த இலையை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மீறி பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல், அப்புறம் கோல்டு, இந்த பர்பஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கெலாம் வந்து எங்கள் பாட்டி தான் வந்து இப்போ கஷாயம் செஞ்சது கூட எங்கள் பாட்டி தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வீடியோவில் வரக்கு விருப்பம் இல்லைன்னாங்க. அதனால் அவங்கள காமிக்கல. அவங்க வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பண்ணுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது இந்த ஒரு 4 இதுக்கு கோல்டு, ஃபீவர், காய்ச்சல், இருமல், இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து டாக்டர்கிட்ட போனதில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை. ரொம்ப சிவியராக 100 degree Celsius மேலே அது மாதிரி இருந்தால் மட்டுமே தான் டாக்டருக்கு போயிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் ஒரு 2 நாள் குடிச்சோன்னா வந்து
சரியாயிரும். நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஒரு 4 காரணத்துக்கு நான் போனதே கிடையாது. மோஸ்ட்லி வந்து வீட்லேருந்து குடிச்சு சரி வரும். ஒரு 2 நாள் 3 நாள் குடிச்சேன்னா வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இதே தவிர வந்து நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களாம் வந்து இந்த ஆடாதோட இலையை வச்சு ஏதோ வந்து தயாரித்து அது வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வந்து தூவுவாங்க. அது கரெக்டான ப்ராசஸ் என்னன்னு தெரியல. பட் நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அதுக்காகவே வந்து ஆடாதோட செடியெலாம் வளர்த்துறவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது. இந்த விஷயத்துக்கெலாம் தான் வந்து நான் வந்து இந்த இலையை வந்து பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் அது மீறி நான் வந்து கூகுளில் வந்து பார்த்தது வந்து, அதாவது இன்டர்நெட்டில் பார்த்தது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நிறையா பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மலபார் நட், adulsa, ஆடாதோடாய் அதான் வந்து நாம் இப்போ கூப்பிட்றது. அதாவது வந்து மலையாளத்தில் வந்து ஆதாட்டோடா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தமிழில் வந்து ஆடாதோடாய், அப்புறம் வந்து வாசா, வசாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா பேர் இருக்குது இதுக்கு. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா வைடாக வந்து ஏசியாவில் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சித்தா மெடிசன், ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, அப்புறம் உனானி சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் இதுக்கெலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இதோட நேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட் தான். அஸ்ஸாம், பங்களாதேஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, அப்புறம் மியான்மர், இதுதான் வந்து மெயினாக வந்து இது கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நெட்டில் இருக்கிறத சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் முன்னாடியே சொல்லும் போது என்னென்ன டிசீஸ்க்குன்னு வந்து உங்களுக்கு நான் சொன்ன டிசீஸ் அந்த 4 இருக்குது. அப்புறம் அதை தவிர வந்து ஆஸ்மா, அப்புறம் வந்து நிறையா இதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன டிசீஸுக்கெலாம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்கன்னா, பிளட் டிஸார்டர்ஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது ரத்தத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால், அப்புறம் நெஞ்சு, ஹார்ட் ட்ரபிள்ஸ், நெஞ்சில் ஏதாச்சும் பிரச்சனை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தேர்ஸ்ட்டு, அப்புறம் ஆஸ்மாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீவரு, அப்புறம் வாமிட்டிங்க்கு, அப்புறம் வந்து லாஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. அப்புறம் ஜாண்டிஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மவுத் ட்ரபிள்ஸ், வாயில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அது பண்ணுறாங்க. அப்புறம் சோரை, அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடையில் வந்து இதை வந்து பவுடராட்டாக பண்ணி கூட விற்றுட்ருக்காங்க. நிறையா ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடராட்டாக போட்டு விற்றுட்ருக்காங்க. சில பேர் லிக்விடாட்டாகவும் ஏதாச்சும் போட்டு வந்து விற்றுட்ருக்காங்க. நாம் வந்து இது மாதிரி சிம்பிளான ப்ராசஸ், நீங்கள் வந்து நர்சரி ஷாப்பில் போனீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20 rupees, மேக்ஸிமம் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. வாங்கி நீங்கள் ஒரு செடி இது பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க. குபசுர குடிநீர், அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் தான் இந்த சித்தா மெடிசன்ஸ், ஆயுர்வேதிக்கு, இந்த மாதிரி மூலிகை செடிகள், மெடிசனல் பிளான்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் தெரிய வந்திருக்கு. அதான் உண்மை. சரி, இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்லிட்டேன். அப்புறம் கூகுளில், அதாவது இன்டர்நெட்டில் என்னென்னலாம் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes ஆயிடுச்சு. இப்போது வந்து அது வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போய் குடிக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆடாதோட இலை கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குடிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நிறையா குடிக்கணும்லாம் அவசியம் இல்லை, 1/4 டம்ளர் இருந்தால் போதும். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆடாதோட இலை கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குடிக்கணும் அப்படிலாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, 1/4 டம்ளர், மேக்ஸிமம் 1/2 டம்ளருக்குள்ள, முழு டம்ளர்லாம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வச்சது வந்து மொத்தம் 4 பேர்த்துக்கு வச்சுருக்கோம். அதனால தான் அவ்வளோ தண்ணி ஊற்றணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்னா ஒரு 1/4 டம்ளர், 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ அதான் குடிக்க போகிறேன். சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, ஆற வச்சு குடிக்காதீங்க. ஆற வச்சு குடிக்கலாம், ஆனால் நீங்கள் சூடாக குடிக்கும் போது அதோட பெனிஃபிட் அதிகமாக இருக்கும்.
இப்போ நான் அது குடிக்க போகிறேன். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசப்பாக தான் இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் தான் அப்படியே குடிச்சிருங்க. பொறுமையாக வச்சுலாம் குடிக்க முடியாது, ரொம்ப கசப்பாக இருக்கும். பட் எனிவே நம்ம கசப்பாக இருந்தாலும் குடித்தா தான் வந்து உடம்புக்கு நல்லது. அப்போ தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அந்த கசப்பையும் நம்ம குடிச்சு தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஆடாதோட இலை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அதோட பெனிஃபிட் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் கூட குடிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, காய்ச்சல், இருமல், குளிர் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் தினமும் குடிக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் மினிமம் ஒரு 3 days ஆச்சு குடிச்சிடுவேன். நான் செடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால ஈஸியாக குடிச்சிக்கலாம். அதனால் வாரத்தில் 3 தடவையாச்சும் நான் வந்து ரெகுலராக குடிச்சிடுவேன். காலையில் எந்திரிச்ச உடனே இல்லைன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒன்று வெறும் வயிற்றில் குடிக்கணும், நல்லா சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். மொத்த நேரமும் குடிக்கலாம். ஆனால் பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமான பெனிஃபிட் வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் தான் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து எங்கள் பாட்டிங்க அப்போல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து டெலிவரி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு நாள் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் CBT சிக்கு புக்கு தமிழா.